ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்க் கூட எபிசோட் தான் பார்க்க போறோம். பார்ட் 19 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா, ஜங்குக்கு வாயின தேடி இருந்திருப்பான். பட் சண்டே அப்படிங்கிறதுனால வாயின் வந்து அவங்க அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ண சூப்பர் மார்க்கெட் போயிட்டா. ஜங்குக்கும் இவ அங்கே தான் இருப்பா அப்படின்னு மாஸ்க்கு கேப்பெல்லாம் போட்டுட்டு நேரா அங்கே தான் போயிருந்திருப்பான். அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த சொல்லஸ் கண்டிச்சு தான் பார்ட் 19. வாயினும் நேரம் உள்ளே வரான். பார்த்தா உள்ளே அவங்க அம்மா கவுண்டரில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அம்மா பார்த்தோம்ல கட்டி பிடிச்சி அழுகணும்னு தோணுது. கண்லேருந்து அப்படி கண்ணீராக வருது. அவங்க அம்மாவுக்கும் இந்த ஜங்குக்கோட கண்ணை பார்த்ததும், இது தான் பையன் மாரி இருக்கே அப்படின்னு ஒரு செகண்ட் அவங்களும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. உடனே ஜங்குக் அப்படியே அந்த கண்ணீரில் ஒரு மாரி மறைச்சிட்டு, அ நூடுல்ஸ் பாக்கெட் அந்த சைடு இருக்கும்ப்பா, அந்த சைடு. ஓகே. சரி அப்படின்னு அவன் ஜங்குக்கே தான் அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. அவனுக்கும் தெரியுது, ஒருவேளை தெரிஞ்சிச்சோ அதான் அம்மா பார்த்துட்டே இருக்காங்களோ அப்படின்னு. அவனும் பார்க்குறான். அவங்க பார்த்ததும் அந்த சைடு திரும்பிக்கிட்டாங்க. வயனா அவள் அப்போ தான் கப் நூடுல்ஸ்லாம் தூக்கிட்டு அந்த ரோக்கே வந்திருப்பா. மாஸ்க்கு போட்டு கேப் போட்டு ஒரு பையன் நிற்கிறத பார்த்ததும், யார் இந்த பையன் அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு வாட்டி உத்து தான் பார்த்துருப்பா. அவள் கண்டே பிடிச்சிட்டா ஜங்குக்கு தான் அப்படின்னு நேரம் அவன்கிட்ட வந்து, டேய் இங்கே என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, ஆண்டியை பார்த்துட்டியா என்ன, ஆண்டி நீ தான் தெரிஞ்சு போச்சா, ஏய் எப்படி கண்டுபிடிச்ச, மாஸ்க்கு போட்டிருக்கேன் கேப் போட்டிருக்கேன், அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச, எல்லாம் கண்ணை பார்த்து தான் அப்படின்றா. என்ன சொன்ன, ஒன்றும் இல்லை, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், உருட்டாத, எப்படி கண்டுபிடிச்ச, உன்னோட ஃபிங்கர்ஸ், உன் கண்ணு அதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு நீ தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோமாளி மாதிரி நீ தான் ட்ரெஸ் பண்ணுவ அதனால். ஓ கோமாளி மாதிரியா, ஆன்ட்டி ஆன்ட்டி இருக்காங்க, நீ பாத்தியா தெரிஞ்சு போச்சா நீ தானே. அதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மாலாம் என்னை கண்டே பிடிக்கல, எங்கள் அம்மாலாம் என்னை மறந்து போய் ரொம்ப வருஷம் இருக்கும், அவங்களுக்கு என்ன ஞாபகமாக இருக்க போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா தான். இப்போ எங்கள் அம்மாவுக்கே நான் அடையாளம் தெரியாமல் போயிட்டேன். ஏண்டா லூஸு, கேப் போட்டு மாஸ்க் போட்டிருந்தா யாருக்குமே அடையாளம் தெரியாது, உனக்கே ஃபஸ்ட் ஆல் அடையாளம் தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு எப்படா தெரியும், நீ கண்டுபிடிச்சல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன், பிடிக்கல என்ன செய்கிறது அப்படின்னு அவனு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காருல, ஸோ நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த லட்சணத்தில் வாயனை தான் இழுத்துட்டு இருக்கான். எனக்கு இது எடுத்துக்கொடு அது எடுத்துக்கொடுன்னு. வாயனா நான் ஒன்றும் வீட்டு வேலைக்காரி இல்லை. வேலைக்காரியா, நான் உன்னை வேலைக்காரின்னு எப்படி சொன்னேன், வேணா என் பொண்டாட்டி ஆயிக்கோ. உனக்கு பொண்டாட்டியா பா, எத்தனாவது பொண்டாட்டி, 10வது பொண்டாட்டியா 12வது பொண்டாட்டியா, என் பொண்டாட்டி நீ தான் ஆகுறியா அப்படின்னு வான் ஒரு மாதிரி ஷாக்காக, என்ன சொன்ன நீ அப்படின்னு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது ஜங்குக்கா காதுகிட்ட வந்து, என்ன சொன்னேன்னு கேட்கலையா, என் பொண்டாட்டி ஆகுறியா, என் ஃபர்ஸ்ட் லவ், என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஆனால் என்ன, கிஸ் மட்டும் ஃபஸ்ட்டு இல்லை அதானே சொல்ல போகிற, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச, ஏன்னா நீ போய் சொல்கிற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படியா, எங்கே என் கண்ணை பாரு, நான் சொல்கிறதுக்கு பொய்யான்னு உனக்கே தெரியும், பொய்யா இல்லை உண்மையான்னு, என் கண்ணை பாரு உனக்கே தெரியும் அப்படின்றான். அவளும் பார்க்குறா, பார்த்தாலே தெரியுது அவன் ஏதோ உண்மையை சொல்கிற மாதிரி தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அவன் கண்ணை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு கஸ்டமர், கொஞ்சம் தண்ணி பாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னதும், ஏன்னா இதோ வந்துட்டேன் சார் அப்படின்னு அங்கேருந்து ஓடிட்டா. ஜங்குக் பார்க்குறான், எனக்குன்னே வரானுங்கப்பா அப்படின்னு பார்த்துட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுட்டு நேராக கவுண்டருக்கு தான் போகிறான். அவங்க அம்மா மூஞ்சே பார்க்கலாம், பாட்டுக்கு தலையை குனிச்சிட்டு தான் இருக்கான். அவங்களும் எல்லாத்துக்கும் பில்லெல்லாம் போட்டு பில்லை ஜங்கு கிட்ட கொடுக்காம பொருளை மட்டும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. பில் கொடுங்க, பே பண்ணோம்ல, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் போ, இல்லை காசு அப்படின்னு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது, வா நீங்கள் வா, இதோ வரேன் ஆண்டி, என்ன ஆண்டி, அவனை போ சொல்லு, ஆண்டி அவன் காசுலாம் கொடுக்க வேண்டாம், கிளம்ப சொல்லு, இதுக்கடுத்து எந்த பொருள் வாங்கினாலும் எங்கேயே வர சொல்லு. ஆண்டி என்ன மாஸ்க்கு கேப்பெல்லாம் போட்டு வந்தா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கானா, என் பிள்ளை பார்த்தாலே என்ன, அவன் இங்கே வந்தாலே அவன் உணர்வுலேயே எனக்கு தெரிஞ்சிடும் அது ஜங்குக்கு தானே. அம்மாவை பார்க்குறதுக்கு தைரியம் கூட இவனுக்கு இன்னும் வரல. அப்படியே போய் சொல்லி அவனை அப்படியே போக சொல்லிடு, என் மூஞ்சில் முழிக்க வேணான்னு சொல்லிடு, அப்படியே போக சொல்லிடு அப்படின்னு சொன்னதும் வானிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு இது எல்லாமே கேட்டுருச்சு. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்கான்.
ஆன்ட்டி அது ஜங்குக்குன்னு உங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் வயன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் அம்மா நான் வந்துட்டேம்மான்னு ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன. என்ன வந்து ஹக் பண்ணா என்ன கல் நெஞ்சுக்காரன். அவனுக்கு என் மேலே பாசமே இல்லை. கோவத்திலே தான் இருப்பான். அப்படி வந்துட்டு போ சொல்ல அவனை. அவன் அவனை போ சொல்ல நீ அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்கும்போது ஜங்குக்கால முடியல. அவன் தான் மாஸ்க் கேப் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் இவன் தாங்கிட்ட வரமாட்டான்னு தான் இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா வந்துட்டானேன்னு சொல்லி அவங்கள ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. வயனுக்கா கலந்து கண்ணீரே வந்துருச்சு. பார்த்தா அது குறைக்க அவளுக்கு அவங்க அம்மா பண்ணி ஞாபகம் வந்துருச்சு போல். அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கு அவங்க அம்மா கட்டி பிடிச்சி புரண்டு அழுது எல்லா ஃபீலிங்ஸையும் ஓப்பனாக சொல்லிட்டான் அவங்க அம்மாவும். இதுக்கடுத்தாவது ஒரு நல்ல வேலையை பாருடா. இதுக்கடுத்து நீ இந்த மாதிரி மாஃபியாவாக தான் இருக்கணுமா என்ன? ஏன் ஜங்கு? மா நீ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குமா? நான் புதுசாக ஜிம் ஒன்று ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். நீ வந்துடணும். நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ண போகிறேன். நீ கண்டிப்பாக வரணும். அது உங்கள் அப்பா அவர் கிடக்குறாரு. அவரை பற்றி பேசாத. அவரையும் கூப்பிட்றேன். வர சொல்லு. வந்தாருன்னா சந்தோஷம். வரலன்னா அப்படி இருக்க சொல்லு. எனக்கு நீ வந்தால் போதும். ஜங்கு இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விடுமா என்னத்த பேசுறது. ஏமா நீ இன்னும் அதே பாசத்தோடு இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குமா. நான் எவ்வளோ தப்பு பண்ணேன். உனக்கு மேலே கோவமே இல்லையாம்மா? நீ ஏன் பிள்ளடா. நீ என்ன தப்பு பண்ணாலும் நீ ஏன் பிள்ளை தானே. உன் மேலே வச்ச பாசம் இவன் தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு அது அழிஞ்சு போயிடுமா? அதெல்லாம் போகாது. எனக்கு உன்னை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? சுத்தமாக முடியல. உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. ஆனால் நீ இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற ஒரு கோவம் தான். ஆனால் அதை விட அதிகமாக ஒரு மேலே பாசம் வச்சுருக்கிறாரு. அவரை பற்றி பேசாதம்மா. எனக்கு நீ தான் முக்கியம். அப்போ அவர் உனக்கு முக்கியம் இல்லையா? அப்போ உனக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். ஆனால் என்ன பண்ண சொல்கிறா? அவருக்கு தானே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க அம்மா மடியில் தான் படுத்துட்ருக்கான். ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் எமோஷனல் ஆகுறதுல நம்ம தான் எல்லா கஸ்டமரையும் கவனிக்கணும் போலயே அப்படின்னு எல்லா கஸ்டமரையும் கவனிச்சுட்டு இப்போது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஷாப் க்ளோஸ் அப்படின்னு போர்டு வச்சுட்டு அப்படியே உள்ளே வரா. அப்படியே ஜங்குக்கு மட்டும்லாம் பார்க்கும்போது அவளுக்கு இன்னுமே அவங்க அம்மா அப்பா ஞாபகம் தான் வருது. அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து அவளுக்கும் அழுகு தான் வருது. இருந்தாலும் அழுகாமல் அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கும் அவங்க அம்மா விட்டுட்டு நேராக வாங்கிக்கிட்டு தான் வரா. வந்து என்ன உனக்கு உங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? அதான் அழுதுட்ருக்கியோ? உனக்கு என்ன கண்ணு குருடா? நான் எங்கே அழுகிறேன்? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்கியா? அதான் வாஷிங் பவுடர் வைக்க வேண்டிய இடத்துல லிக்விட் வச்சிட்ருக்கியோ? நல்லா பாரு அப்படின்றான். ஐயோ மாற்றி வச்சுட்டேனா அப்படின்னு மறுபடியும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கா. அது கீழெல்லாம் விழுகுது. ஷோ அப்படின்னு ஐயோ பேஸ்கெட்டுங்க இந்தா தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கா. ஜங்குக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே அவளே பார்த்துட்ருக்கான். அவளும் அப்படின்னு வந்து பார்க்குறா. இவனும் பார்க்குறான். அவனை பார்க்காத அப்படின்னு அவனை பார்க்காம இந்த சைடு திரும்பி இந்த சைடு கிடக்கிறத எடுத்தா அவன் திருப்பி பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். ஐயோ உனக்கு என்ன தான் பிரச்சனை? இங்கே பார் எனக்கு ஓப்பனாக கேட்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. 2 பேரும் சேர்ந்து வாழலாம். லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தூக்கி எங்கேயோ போட்டு குப்பையில் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் லைஃப்பை புதுசாக வாழலாம். இதுக்கு முன்னாடி நடந்ததை தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக மறந்துடு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே? என்ன 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 சொல்கிற அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது இவன் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு. ஆனால் வாயனா கேட்க பாரு. என் லைஃப்லே நான் பண்ண ஒரே லவ் நீ தான். நான் பாஸ் வச்சு எல்லோரும் என்னை விட்டுட்டு தான் போனாங்க. எல்லாம் ஏமாற்றிட்டு போனாங்க. என் அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டும் போயிட்டான். நீயும் போயிட்ட. தட்ஸ் ஆல். எனக்கு இப்போதைக்கு என் லைஃப் ஆன்ட்டி, அங்கிள், டோரா அண்ட் திக்ஷா. தட்ஸ் ஆல். யாரும் எனக்கு இதுக்கு அடுத்து முக்கியம் இல்லை. முக்கியமாக நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் உன்னால். உன்னை மறக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியவே இல்லை. இப்போ வரைக்கும் முடியுமா இல்லையானு தெரில. பட் எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். ஏன்னா நீ இப்போ என் கூட இருப்ப. எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நானும் நிறையா லவ் பண்ணுவேன், நிறையா மெமரிஸ் க்ரியேட் ஆகும். பட் நீ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா
அதை அதை ஹீல் பண்ணுற அந்த வலி, அதை பொறுத்துக்கிற அந்த தன்மை, அதை ஏற்றுக்கிற அந்த மனப்பான்மை எனக்கு சுத்தமாக இல்லை. நெவர். ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு அந்த எண்ணம் இல்லை. என்னால் அது முடியாது. புரியுதா? ஸோ நான் திருப்பி காயப்பட விரும்பலை. நான் இப்படியே இருந்தால் கூட ஐ திங்க் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே? ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட இப்படி வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. அவனுக்கா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. என்னடா இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டான். அப்படியே ஆகிட்டு தான் அவங்க அம்மா கிட்ட வரான். அவங்க அம்மாவும் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க இவ சொன்னதெல்லாம். கேட்டுட்டு அவங்களும் எதுவும் பேசலை. அப்படியே ஜங்கு காமிச்சு வச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வாயன் இன்னைக்கு இவங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து உட்காந்துட்ருக்கேன். அங்கிள் வாயனை பார்த்து ஹாப்பி ஆகிட்டாரு. வாயன் என்ன அதிசயமாக இருக்குது, வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க? ஹாய் அங்கிள், உங்களை பார்க்க தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? மாதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா? எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே அங்கிள், நானே இன்றைக்கி உங்களுக்கு டின்னர் பண்ணியிருக்கேன். அதை சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும், உங்களுக்காண்டியே பண்ணேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆண்டி இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. என்ன உங்கள் ஆண்டி சாப்பிட்டாளா? ஆண்டி அப்போமே சாப்பிட்டுட்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேம்மா, நீ போய் தூங்கு போ, டைம் ஆயிடுச்சுல. நாளைக்கு வேறு மண்டே, காலேஜ் போகணும்ல, போ. ஆமாம் அங்கிள், பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் பாட்டுக்கு போயிட்டா ரூமுக்கு. அவள் ரூமுக்கு போனதும் தான் ஆண்டி வந்து சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க ஜங்கு கூட அப்பா கிட்ட. என்னங்க அது உங்ககிட்ட? சொல்லு. நான் இன்னைக்கு யாரை பார்த்தேன் தெரியுமா? யாரை? உன் பிள்ளைய பார்த்தியோ? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ இப்படி சொல்லும் போதே தெரியும் நீ யாரை பார்த்துருப்பேன்னு. ஏன்னா என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, அதை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அவனை தான் பார்த்தேன்னு. என்ன சொன்னான்? எப்போ வெளில வந்தானா? அவன் வந்து 2 வருஷம் ஆச்சான். சரி, அதுக்கு? அவன் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டான். இதுக்கடுத்து அவன் அந்த மாதிரி தப்பான தொழில் எதுவும் பண்ண மாட்டானா. இது யாரை நம்ப சொல்கிறான்? அவனை நம்ப சொன்னானா? நீ லுஸ்தனமாக நம்பிட்டியா? இங்கே பாருங்கள், சும்மா சும்மா உன்னை குறை மட்டும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நான் உண்மையாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சொல்லு, மேலே சொல்லு, என்ன கேட்போம். இங்கே பாருங்கள், ஜங்குக்கு முன்ன மாதிரி இல்லை. நானே பார்த்துருக்கேன். இப்போ நானே கண் கூட பார்த்தேன். அவன் அப்படி டோட்டலாக வேறு மாதிரி மாறிட்டான். அவன் முன்ன மாதிரி இல்லவே இல்லைங்க. அவன் முன்ன மாதிரி இல்லைனா ஏன் ரிலீஸ் ஆன உடனே நம்ம வீட்டுக்கு வரல? 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். அதுவும் என்ன பார்க்கல, உன்னை வந்து கடையில் வந்து பார்த்துருக்கா. அவனா பார்க்க கூட இல்லை. அவன் என்னை பார்க்கக்கூடாதுன்னு மாஸ்க்கு கண்ணெல்லாம் போட்டு தான் வந்தான். நான் யாருன்னு கண்டுபிடிச்சக்கூடாதுன்னு. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன் முன்ன மாதிரி இந்த தொழிலெலாம் பண்ணுறதில்ல. இப்போ அவன் வாயன் இருக்கால, அவளோட காலேஜில் தான் பாக்ஸிங் கோச்சாக ஒர்க் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிம்மு வேறு புதுசாக ஓப்பன் பண்ண போகிறானா. அதுவும் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கடை இருக்குல்ல அதுக்கு ஒரு தெருவு தள்ளி தான் ஓப்பன் பண்ண போகிறானா. நீங்கள் வரணும்னு சொன்னான். என்னது, நான் வரணுமா? என்னால் வர முடியாதுன்னு சொல்லு. இல்லைங்க, அவன் டோட்டலாக மாறிட்டான். நம்ம ஜங்குக்கு முன்ன மாதிரி சுத்தமாக இல்லை. அவன் அப்படியே மாறிட்டானா? என்னால் இதை நம்ப முடியல. நீயே நம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டார். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. பார்த்த வரைக்கும் டோராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவளும் கொஞ்சம் நம்புறா. ஏன்னா ஜங்குக்கு முன்ன மாதிரி பேசுகிறதில்ல. அப்படியே கொஞ்சம் மாறிட்டா அப்படிங்கிறது அவளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மறுநாள் காலையில் வான் காலேஜ் கிளம்பி கீழே வரா. வந்து பார்த்தா டோரா உட்காந்துருக்கதா பார்த்ததும், என்ன மேடம் அதிசயம் எங்கே வந்திருக்கீங்க? நீ என்கிட்ட சொல்லிட்டடி வந்தேன் இங்கே வர போகிறேன்னு. எனக்கே திடீர்னு தோணுச்சு ஆண்டி எங்களை பார்க்கணும், அதனால் இங்கே வந்தேன். ஏன் உன்ட்ட சொல்லிட்டு தான் வரணுமா? நீ சொல்லிட்டு போட்டு சொல்லாமல் பண்ணு, உனக்கு என்ன பேங்கிட்டு எச்சிப்படி அப்படின்னு அவன் நேரம் சிக்லஸை பார்த்து, என்ன கொத்தாங்க சாப்பிட்டியா, ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு அவளை விசாரிச்சுட்டு இருக்கா. அம்மா அப்படி கண்டிப்பாக போறியா? இது என்ன கேள்வி? என் பையன் ஓப்பன் பண்ண போகிற ஜிம்மு, கண்டிப்பாக நாங்கள் போதான் போகிறேன். சரி போ. அவன் என்னையும் தான் கூப்பிட்டான். என்னடி உங்கள் அண்ணன் உன்னையும் வந்து கூப்பிட்டானா? அவன் சிக்லஸை பார்த்தானா? பார்த்து என்ன சொன்னான்? அவள் போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து செருப்பு வரைக்கும் அவன் வாங்கி கொடுத்தது தான் இன்றைக்கி. இதைத்தான் போடுவோன்னு உட்காந்து போட்டு வந்திருக்கு. அவன் இவளோட டேஸ்ட் எப்படி தான் அவனுக்கு தெரியுமோ தெரில. கரெக்டாக அவளுக்கு பிடிச்சதே தான் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் ஒன்றுமா, இந்த சிக்லஸ் இருக்காளே அப்படியே அவன் மாமா மாதிரி, அதாவது ஜங்குக் மாதிரி தான். எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது, சிக்லஸா
வாயனை பார்த்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்றா. வயன்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவா, இப்போ என்ன அத்தைன்னு கூப்பிட்றாளே அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. ஏய் எதுக்குடி வாயனை அத்தை அத்தைன்னு கூப்பிட்ற? இத்தனை நாள் வாயன் வாயன் தானே கூப்பிட்டுட்டு இருந்த, இப்போ எதுக்கு திடீர்னு அத்தை அத்தைன்னு கூப்பிட்ற அப்படின்னு கேட்டதும் அவள் சொல்கிறா, அது இல்லை பாட்டி, ஜங்குக் மாமா இருக்கார்ல, அதான் அம்மாவோட அண்ணன், உன் பையன் தெரியும்டி, என் பிள்ளை தான் என்ன, அவர் தான் சொன்னார் இதுக்கடுத்து நீ வயனில் கூப்பிடக்கூடாது, அத்தைன்னு தான் கூப்பிடணுன்னு. ஏன்னா அவங்கள தான் ஜங்குக் மாமா கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம் வயனை தான். அதனால நான் மாமானா அவள் அத்தை தானே அப்படின்னு சொன்னார். அதனால தான் மாமா கல்யாணம் பண்ணிக்க போகிறாருல, அதான் நான் வயனை கூப்பிடாம அத்தைன்னு கூப்பிட்டேன் அப்படின்றா. இதை கேட்டதும் வாயன் கையில் வச்சுருந்த காஃபி கிளாஸை அப்படியே கீழே போட்டுட்டா. இங்கே டோராவா வாயில் கையை வச்சுட்டு, ஓ மை காட், இது எப்படி நடந்தது என்கிட்ட சொல்லவே இல்லை நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாக்கா ஒரு பக்கம் சந்தோஷம், வயனே நம்ம பேசாமல் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு நேற்றும் பார்த்துருப்பாங்க, இன்றைக்கி சொன்னது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வயன் நம்ம மருமக தான் அப்படின்னு. ஆனால் இது எல்லாத்தையுமே ஜங்குக்கோட அப்பா கேட்டுட்டாரு. கேட்டு வந்து வேமா வந்து, சிக்லாஸ் இதுக்கடுத்து நீ வயன் தான் கூப்பிடணும், அதெல்லாம் கூப்பிடக்கூடாது, புரியுதா? ஏன் தாத்தா சொல்கிறத செய் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது, எதுக்கு எங்கள் குழந்தைய அரட்டிட்டு இருக்கீங்க, சிக்லாஸ் நீ உள்ளே போ அப்படின்னு ஹால் உள்ள அமிச்சிட்டு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க சும்மாவே வாயன் அம்மா அப்பாவை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கடுத்தும் அந்த ஜங்குக்கு பயலுக்கெலாம் இவளை கொடுத்து கூட கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு நான் விரும்பலை. வாயன் இதுக்கடுத்தா சந்தோஷமாக இருக்கட்டும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக சொல்கிறேன், வாயனை நான் யாருக்குனாலும் கொடுப்பேன், அந்த ஜங்குக்கு பயலுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன், நிச்சயமாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ தான் கரெக்டாக ஜங்குக்கும் அப்பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். அவர் கத்துறாரு, என் வீட்டுக்குள்ளே நீ எதுக்குடா வர, வெளில போடான்னு கத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு பையனை பார்த்ததில் கனவு லைட்டாக கலங்க தான் செய்யுது, இருந்தாலும் காட்டிக்கல. வெளில போடா, இங்கே பாருங்க இந்த வீட்டில் எனக்கும் தான் உரிமை இருக்குது. ஓ இப்போவுமே சொத்து பிரிக்க வந்துட்டியா, பா இப்போ சொத்து பிரித்து தரேன். இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் வரல, நான் ஜிம் ஓப்பன் பண்ண போகிறேன், ஓப்பனிங்க்கு வந்துடுங்க, நீங்களும் அம்மா தான் பேண்டை கட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். டேய் அதெல்லாம் வர முடியாது, வாங்கன்னு சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ வாமா, அவர் வந்து அவரை விராட்டி கிடக்காரு. ஆமாம் இப்போ என்ன சொன்னீங்க, வான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டிங்களா, கல்யாணம் பண்ண நான் அவ்வளோ தான் பண்ணுவேன். இங்கே பாரு, வானங்களா வானை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது, ஆல்ரெடி அந்த பொண்ணு நிறையா கஷ்டப்படுத்திட்டா, இதுக்கடுத்துமா அந்த பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். என் தங்கச்சிக்கு இருக்கிற ஒரே பொண்ணு, இதுக்கடுத்து அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ வேணால் பார்த்துட்டே இரு, நாளைக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன், இன்னும் ஒரே மாதத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பக்குன்னு இருக்குன்னு ஒரு மாதத்துலேயே அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ்.